அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு இன்றைய நாளில், அதாவது வரும் புதன்கிழமை, நீங்கள் இதை செய்தால் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்ற வகையில் மீனராசினியர்களுக்கு இன்றைய நாளில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் உங்களுடைய வாழ்வில் மங்கள வாழ்வு தரும் மிக முக்கிய ஒரு நாளான பங்குனி உத்திர திருநாள் உலகெங்கிலும் மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கு. அப்படிப்பட்ட பங்குனி உத்திர திருநாளை பொறுத்தவரை முருகன் தெய்வானை திருமணம் நடைபெற்ற நாள் பங்குனி மாதம் உத்திரம் நட்சத்திரம் தினம் என்பார்கள். அதே போல ராமர் சீதை திருமணம் நடைபெற்றதும் சுந்தரேஸ்வரரை மீனாட்சி மணந்து கொண்டதும் இதே நாளில்தான் என்று புராணங்கள் கூறுகின்றன. ரதிக்காக மன்மதனை சிவபெருமான் உயிர்ப்பித்து தந்ததும் இந்த நாளில்தான். எனவே தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற இந்த திருநாளில் திருமண தடை ஏற்பட்டவர்கள் விரதமிருந்து மாங்கனி படை முருகபெருமானை வழிபடுவது நல்லது. பங்குனி உத்திர விரதத்தை ஒரு சிலர் கல்யாண விரதம் என்று அழைப்பார்கள். வாழ்க்கை வளமாக இருக்க எதையேனும் ஒன்றை நாம் நம்புகிறோம். அந்த நம்பிக்கையை நாம் பங்குனி மாதத்தில் முருகன் மீது வைக்க வேண்டும். கந்தனின் கருணையை நாம் அளவிட்டு சொல்ல முடியாது. அழுது தொழுவதற்கு அப்போதே அருள் கொடுக்கவும் பொருள் கொடுக்கவும் காத்திருப்பவன் முருகபெருமான். அதே போல் சண்முக கவிராயருக்கும் சிவகாம சுந்தரி அம்மையாருக்கும் மகனாக பிறந்த குமரகுருபர சுவாமி பிறவியிலேயே ஊமையாக இருந்தார். அதனால் அவரது பெற்றோர் மனம் வாடினர். தங்களின் மனக்குறையை முருகனிடம் சொல்லி மன்றாடினர். ஒருமுறை குமரகுருபர சுவாமிகள் பெற்றோர் அவரை திருச்செந்தூருக்கு அழைத்து சென்றனர். அங்குள்ள சண்முக விலாச மண்டபத்தில் தங்கி விரதமிருந்து செந்தில் ஆண்டவரை வழிபட்டனர். திடீரென ஒரு நாள் நல்ல உறக்கத்தில் இருந்த பெற்றோரை பார்த்து அம்மா என் வாய் திறந்து அழைத்தான் சிறுவன். குமரகுருபரன் தங்களுடைய குழந்தை பேசியதை கண்டு பெற்றோர் வியந்தனர். திருச்செந்தூர் வேலவனே வேளால் நாவில் எழுத நூலாயிரம் பாடினார் குமரகுருபரர். அந்த நேரத்தில் குமரகுருபவர் பாடிய பாடல்தான் கந்தர்களி வெண்பா என்று அழைக்கப்படுகிறது. முருகனுக்கு 6 முகங்கள் உண்டு. எனவேதான் அவனை ஆறுமுகன் என்று அழைக்கின்றோம். சீரும் முகம் கொள்ளாமல் சிரிக்கும் முகம் வாய்க்கும் பெற்றவன். அப்படிப்பட்ட ஆறுமுகத்திற்கு 12 காதுகள் உண்டல்லவா? அந்த 12 காதுகளும் எவையவற்றையெல்லாம் கேட்க காத்திருக்கிறது என்று முத்துக்குமாரசாமி திருவருட்பாவில் சிவஞான தேசிகர் அழகாக விளக்கியுள்ளார். அதே போல் தாயின் சொல்லை கேட்பதற்கு ஒரு காது, தந்தையின் சொல்லை கேட்பதற்கு ஒரு காது, மாமனாகிய திருமால் சொல்லை கேட்பதற்கு ஒரு காது, ஆணைமுகன் சொல்லை கேட்பதற்கு ஒரு காது, நவவீரர்களின் சொல்லை கேட்பதற்கு ஒரு காது, பிரம்மனின் துதி கேட்க ஒரு காது, விண்ணவருக்கு அரசனான இந்திரன் சொல் கேட்பதற்கு ஒரு காது, தெய்வானை சொல் கேட்பதற்கு ஒரு காது, வள்ளி சொல் கேட்பதற்கு ஒரு காது, அசுரர்கள் சொல் கேட்க ஒரு காது, மறை துதிக்கு ஒரு காது, அடியவர்கள் சொல் கேட்க ஒரு காது. அப்படிப்பட்ட முருகபெருமானிடம் நம்முடைய மனக்குறைகள் சொன்னால் அவன் தன் 12 கரங்களினாலும் வரங்களை அள்ளி தருவான். பங்குனி 18ஆம் தேதி 1/4/2026 புதன்கிழமை பங்குனி உத்திரமும் பௌர்ணமியும் வருகிறது. பங்குனி உத்திர பெருநாளில் கந்த பெருமானை வழிபட்டால் செல்வ நிலை உயர்ந்து சிறப்பான வாழ்வு அமையும். மாங்கனி கிடைத்தால் மாங்கனி வைக்கலாம். இல்லையில் தேன் கதலியோடு தேனும் தினைமாவும் நெய்வேத்தியமாக வைக்கலாம். அதை எடுத்து நாமே சாப்பிடலாம். அருகில் இருக்கும் சிவாலயங்களுக்கு சென்று முருகபெருமானை வழிபட்டு வருவது நல்லது. அன்றைய தினம் முருகனுக்கு சர்க்கரையால் அபிஷேகம் செய்து அவன் அக்கறையோடு நமக்கு அருள் தருவான். பஞ்சாமிர்தத்தால் அந்த பாலகனுக்கு அபிஷேகம் செய்தால் அஞ்சாத வாழ்வை அவன் நமக்கு அளிப்பான். பாலாலும் பன்னீராலும் அபிஷேகம் செய்தால் வாழ்நாளை நீடித்து கொடுப்பான். பங்குனி உத்திரத்தன்று ஆலயங்களுக்கு அருகில் தண்ணீர் பந்தல் வை பக்தர்களுக்கு நீர்மோர் வழங்கினால் எண்ணிய பலன்கள் கைகூடும். வேலை வணங்குவதே வேலை என சொல்லும் மாந்தர்களுக்கு நாளும் பொழுதும் நலமாக இருக்க பங்குனி உத்திரத்தன்று முருகன் சன்னதியில் நின்று திருப்புகழ் பாடுங்கள். தித்திக்கும் வாழ்வை அமைத்து கொள்ளலாம் என கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த பங்குனி உத்திர திருநாளை பொறுத்தவரை அநேகமாக எல்லா கோவில்களிலும் சிறப்பான நாளாக இருக்கும். முருகன் கோவில்களில் விசேஷமான வழிபாடும் அபிஷேகமும் இருக்குங்க. சிவன் கோவில்களிலும் பங்குனி உத்திரம் மிக விசேஷம். பல அம்மன் கோவில்களில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கும். வைணவ கோவில்களும்
குறிப்பாக ஸ்ரீரங்கம் உட்பட பங்குனி உத்திர விசேஷமான நாளாக கொண்டாடப்படும். எல்லா கோவில்களிலும் முக்கியமாக தெய்வ திருமணங்கள் நடைபெறுங்க. அறுபடை வீடுகளில் ஆரம்பித்து சாதாரண கிராமங்களில் இருக்கக்கூடிய முருகன் கோவில்கள் உட்பட பங்குனி உத்திர திருநாள் பரவசமாய் கொண்டாடப்படுங்க. சிங்கப்பூர், மலேசியா, மத்திய மற்றும் மேற்கு ஐரோப்பிய நாடுகள், இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா, கனடா நாடுகள் என பல நாடுகளில் பங்குனி உத்திரம் நம் நாட்டை போலவே அன்றைக்கும் காவடி எடுத்தல், பால்குடம் சுமத்தல் என அத்தனை வைபவங்களும் நடைபெறுவதற்கான சிறந்த ஒரு காலகட்டமாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த பங்குனி உத்திர திருவிழா அமைகிறது. அதே போல் இந்த பங்குனி உத்திரம் பற்றி சில முக்கிய விஷயங்களை பார்ப்போம். பங்குனி உத்திரம் முருகனுக்குரிய சிறப்பு நோன்பு நாளாக கொண்டாடப்படுகிறது. தமிழ் மாதங்களில் 12ஆம் மாதம் பங்குனி, நட்சத்திரங்களில் 12ஆம் நட்சத்திரம் உத்திரம். எனவே 12 கைகள் உடைய வேலவனுக்கு சிறப்பான நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு பங்குனி உத்திரம் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை வருகிறது. அன்று மாலை வரை உத்திர நட்சத்திரம், அதற்கு பிறகு அஸ்த நட்சத்திரம் வருகிறது. அதோடு பௌர்ணமியும் அன்று காலை முதல் இருக்கிறது. எனவே பெரும்பாலான ஆலயங்களில் ஏப்ரல் 1ஆம் தேதி பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகிறது. சில கோவில்களில் மட்டும் மார்ச் 31 செவ்வாய்க்கிழமை என்று பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமான், தெய்வானை, சிவன், பார்வதி மற்றும் ரங்கநாதர் ஆண்டாள் ஆகியோரின் திருமணங்கள் இந்த நாளில் நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அது மட்டுமில்லாமல் பங்குனி உத்திர திருநாளான இன்றைய நாளில் எவ்வாறு வழிபட வேண்டும், வழிபடும் முறைகள் என்ன என்பதை பற்றியும் இப்போது நாம் தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் நினைத்ததெல்லாம் நிறைவேற்றும் பங்குனி உத்திர விரதத்தை சிறியவர்கள் முதல் பெரியவர்களை வர அனுஷ்டிக்கலாம். விரதம் இருப்பவர்கள் முழு உபவாசம் இருக்க வேண்டும். ஆனால் சர்க்கரை நோய் உள்ளவர்கள், வயதானவர்கள், பசி தாங்க முடியாதவர்கள் பால் பழம் அருந்தலாம். பங்குனி உத்திரத்தன்று காலையில் நீராடி சங்கல்பம் செய்து கொண்டு விரதத்தை தொடங்கிவிட வேண்டும். அன்று முழுவதும் முருகன் நாமத்தை ஓத வேண்டும். பக்தி பாமாலைகளை குழுவாகவோ தனியாகவோ பாடலாம். மாலையில் பெருமாள், முருகன், சிவன் கோவிலுக்கு சென்று தீபமேற்றி வழிபட வேண்டும். பெருமாள் தாயார் அபிஷேகம் பாருங்கள் மற்றும் சிவபெருமானுக்கும் உமையனுக்கும் அபிஷேக ஆராதனை நடைபெறும். ஸ்ரீராமாயணம், மகாபாரதம், சிவபுராணம், கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ், தேவாரம் போன்றவற்றை இன்றைய நாளில் படிப்பது மிக மிக சிறப்பு. அது மட்டுமில்லாமல் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பழனியில் பங்குனி உத்திரம் மிகவும் சிறப்பு. அதாவது பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா மிகவும் பிரபலம். 10 நாட்கள் நடைபெறும் விழாவில் திரு ஆவினங்குடி கோவிலில் கொடியேற்றம் மற்றும் திருக்கல்யாணம் நடைபெறும். 10 நாட்கள் நடக்கும் விழாவில் தினமும் காலை தந்த பல்லக்கில் முத்துக்குமார சுவாமி, வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருள லட்சக்கணக்கான பக்தர்கள் பால், பன்னீர், இளநீர் காவடிகளை ஏந்தி பாத யாத்திரையாக வந்து மகா அபிஷேகம் செய்து தங்க ரதத்தில் சுவாமி தரிசனம் செய்கின்றனர். பங்குனி உத்திரத்தன்று வள்ளி தெய்வானை சமேத முத்துக்குமாரர் சுவாமி திருக்கல்யாணம், தொடர்ந்து தேரோட்டம் நடைபெறும். இந்த வழிபாடை நீங்கள் மேற்கொள்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனைத்து இன்னல்களும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்.